காதல் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு இனிமையை இன்றைய நீங்கள் உணரக்கூடிய வகையில் நல்ல ஒரு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சிறப்பான ஒரு யோகமான தினமா அமைய வாய்ப்பு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் இனிமையான காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. நீங்க நலமா இருப்பீங்க நம்புறேன். இறைவனுடைய அருளால அனைவரும் நலமா இருக்கு இன்றைய தினம் நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்தால் இன்னும் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் சில சங்கடங்களை நாம் தவிர்க்க முடியும், எல்லா விதமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காம நமது சேனல் கடைசி வரைக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இதன் மூலமா புதிய வீடியோக்களை நீங்களும் தினசரி பெற முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு மோட்டிவேஷன் அமையும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் இனிமையை பெற்று சிறந்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. மேலும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்திடவும் வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 2022 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் முதல் நாள். இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்புங்க. இன்றைய தினம் தேய்பிறை சஷ்டி தினம். இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை நமக்கு தருங்க. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறாருங்க. மேலும் 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார். சந்திரன் ராகுவுடன் இணைந்து காணப்படுகிறார். மேலும் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இன்றைய தினம் செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. இன்றைய தினம் குரு பார்வையானது ராசியின் மீதும் சுக்கிரன் மீதும் விழுகிறது. எனவே இது ஒரு சிறந்த கிரக அமைப்புங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடித்து நிம்மதி காணக்கூடிய ஒரு அருமையான தினமாக, மனமகிழ்ச்சியான தினமாக, நிம்மதியான தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் உங்களுக்கு சுயதொழில் சிறப்பாக நடைபெறும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக காண முடியுங்க. அதிலும் பூமி சம்பந்தமான வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு யோகமான தினமாக அமையும். இன்றைய தினம் உங்களுக்கு நிலையான ஒரு வருமானம் ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் கண்டிப்பாக ஒரு வழிவகை ஏற்படுத்திக் கொள்வீங்க. அதன் மூலமாக நீங்கள் நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. ரொம்ப சாதாரணமாக மற்றவங்களால செய்ய முடியாத விஷயங்களை நீங்கள் ரொம்ப அசாதாரணமாக செஞ்சு முடிக்கக்கூடிய அளவிற்கு உங்களது ஆரோக்கியம் இடம் தருங்க. எனவே இன்றைய தினம் ஒரு விசேஷமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய தினம் உங்ககிட்ட நிறைய புதிய ஃபினான்ஸ் திட்டங்கள் பிளான்ஸ் இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எந்த கருத்தும் நீங்கள் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா விதமான சாதக பாதங்களையும் நீங்கள் கவனமாக அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் கருத்து தெரிவிக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா சில பேர் உங்ககிட்ட அறகுறையாத விஷயங்களை சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப முழுமையாக நம்புற ஒரு நபர்கள் கூட இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக முழு உண்மையும் உங்களிடம் சொல்லாமல் மறைக்க வாய்ப்புகள் இருக்கு. எனவே நீங்கள் இன்றைய தினம் சாதக பாதங்களை அலசி ஆராய்ந்து எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவியுங்கள், முடிவெடுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் மற்றவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய திறமை கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் உங்களது காதல் வாழ்க்கையில் சிறப்பான உணர்வை பெறுவீர்கள். உங்கள் உயிரினில் கலந்த உணர்வை இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமாக இருக்குங்க. திருமணம் வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உறுதியாக உள்ளது. எனவே திருமண முயற்சிகளை கட்டாயமாக மேற்கொள்ளுங்கள். நிச்சயதார்த்தம் அல்லது திருமண தேதி குறிக்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களது தொழில் இன்னைக்கு கிடைக்கும். இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கும் உங்களது மகிழ்ச்சி குடும்ப உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் இன்னைக்கு இருக்குங்க. குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் உங்களை சுற்றி நிறைய பேரை பாதிக்கக்கூடிய சில ப்ராஜெக்ட்களை அமல் செய்யக்கூடிய சக்தி இன்னைக்கு உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுறது நல்லது. சாதக பாதங்களை அலசி ஆராய்ந்து நீங்கள் செயல்படுறது இன்னைக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு தினமா இன்னைக்கு அமைச்சுக்க உதவிகரமா இருக்குங்க. இன்றைய தினம் கடந்த சில நாளாக நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தவங்க கூட இன்னைக்கு உங்களுக்கான ஓய்வு நேரத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையருடன் உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் ஏற்பட்டாலும் அது நீண்ட காலம் நீடிக்கக்கூடிய வகையில் நீங்கள் கருத்து வேறுபாடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது அவசியம். எந்த பிரச்சனைகளும் பேசி தீர்த்துக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களது இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமைய கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு. எனவே இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் உங்களோட வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் ப்ரெஷர் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்க கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. பிரச்சனைகளை ஒன்றாக அமர்ந்து பேசி நீங்கள் தீர்த்துக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள். 3ஆம் நபர் தலையிட்டே அனுமதிக்க வேண்டாம். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்களை நீங்கள் தினசரி பெற முடியுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு என்கரேஜாக அமையும். ஸோ மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஆன் டைமில் நம்ம வீடியோ நீங்கள் பெற முடியுங்க. இதனால் தினசரி நம்ம வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜ் அமையும். இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்கள் இன்றைக்கி அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒயிட் கலரையும் சில்வர் கலரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இரண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் 2ங்க. நம்பர் 2 இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய தினம் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட பணிகளில் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க. எனவே விவசாயிகளுக்கு வேளாண்மை செய்பவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் தொழிற்கல்வி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினம் நல்ல தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க. எனவே அதை சிறப்பாக பயன்படுத்தி நீங்கள் சிறப்பான முறையில் உங்களது தொழிலை இன்னும் முன்னேற்ற பாதைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு பயணங்கள் உங்களுக்கு நன்மை தருங்க. வெளியூர் பயணங்கள் மூலமாக நல்ல ஆதாயமான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாக வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. எனவே உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான என்கரேஜ் இன்னைக்கு கிடைக்குங்க. எனவே அதன் மூலமாக ஒற்றுமை மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் இன்னைக்கு மேக்ஸிமம் நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. எனவே அனைத்து விதமான தேவைகளுக்கான முயற்சிகளும் நீங்கள் இன்றைய தினம் நிறைவேற்றிக் கொள்ள முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகள் காத்திருக்கு. மேலும் உங்களுக்கு அரசு சார்ந்த உதவிகள் ஏதாவது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது இன்னைக்கு உங்களுக்கு கிடைத்து உங்களது மன நிம்மதியை பெருக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன். ஆனால் நிறைய பேர் லைக் பட்டனை தட்டி விட மாட்டேன்றீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையிலேயே பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் வீடியோ பிடிக்கலைனாலும் சரி மற்ற கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. உங்களுடன் கம்யூனிகேட் பண்ணிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்க. ஸோ இப்பவே உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.